சார் ஒரு செகண்ட், இவர் என்ன படிச்சிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரியாது. பிஏஎஸ்டி எம்ஏ தமிழ் பிலிட்டு முடிச்சாச்சு. அடுத்த டிகிரி 1 இயர் முடிச்சிட்டேன். ஒன் டைம் ஆச்சு கொடுங்க. ஒரு வாட்டி பார்க்கறேன். ஒரு வாட்டி பார்க்கறதுல அத்தனை போறேன். பீமா 100 பக்கா. சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் மை ப்ளூடிங். சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் மை ப்ளூடிங். டேய் என்னடா டயலாக் இது? இப்படி பேசிட்டு போறான். எத்தனா ஒரு இதில் இப்படி மாட்டிடுறானுங்கப்பா. எத்தனா ஒரு மூவி ரிவ்யூ எடுக்க போனால் அங்கே இது மாதிரி ஒரு சம்பவம் கண்டிப்பாக மாட்டிக்குதுல. இதை போல் நிறைய சம்பவம் இந்த மாட்டிருக்கு. ஆனால் இதான் முதல் தடவை அப்படின்ற மாதிரி. அப்ப 20 ரூபா கொடு. 20 ரூபாயா? அதை இவன் வெயிட் பண்ணி வேற லெவல் சம்பவத்தை பண்ணிட்டு போயிட்டாரே சொல்லணும். இப்போ இதை போல வீடியோஸ் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மனுஷன் அலறிட்டாரு. தூங்குறது ஒரு குத்தமாடா. உங்களை நம்பி கார்ல தூங்கிட்டு வந்தா சுரு போற அளவுக்கு பண்றீங்க. என்னப்பா என்ன பண்ற? வாட்டர் பாட்டில் பின்னால் ஒரு காரணம் இருக்கு. பொண்ணுக்கு தண்ணி பாட்டில்னா அவங்க தனி பாட்டில் வச்சிருப்பாங்க. ஆனால் பசங்க அப்படி இல்லை. ஒரே ஒரு வாட்டர் கேன் தான். மொத்த கிளாஸ் பசங்களுக்குமே அது ஒன்று தான். அதனால தான் அவன் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கொண்டு வருது. ஏன்டா ஒரு பெரிய டப்பாவே கொண்டு வந்துட்டு. Trying to study first week before exam. என்ன ஒரு புத்திசாலித்தனம். In practice. சூப்பர்ப்பா. ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி கேட்சை பிடிச்சிட்டாரு. நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணது பாகிஸ்தானு, கேட்சை பிடிச்சது இந்தியா. அப்போ ப்ராக்டிஸ் பண்ண பாகிஸ்தான் பேட்டிங்காக அதே மாதிரி கேட்சை கொடுத்துட்ருக்காருங்க. ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பார்க்கறாங்களே. I'm your class teacher, right? Na? Then show me your talent. Come on, Salman. Bindas. பையன் கூட அந்த டேலண்ட்டை டீச்சர்னா இப்படி தான் வெளியே கொண்டு வரணும். ஆனால் நமக்கு கிடைச்ச டீச்சர் என்ன பண்ணாங்க? அது குறா. என்ன அது? இத வரும் பாரு. दौड़ते हुए तेज रफ्तार से आगे बढ़ रहे हैं. India's lost hope. அப்படி ஓடுறாருப்பா. ஒரு நாயமாடா. அறிவுகிட்டவனே. கால் கட்ட அப்படியே கட்டாம அது கத்திலேயே காலை விட்டாரு. அதுலயும் ஓடுறான் பாரு பையன். உங்களோட கிரீன் ஸ்கிரீன் எஃபெக்ட் ஒரு அளவே எல்லாம் போச்சுப்பா. சத்தியமா நம்ப முடியல. படமா இருந்தாலும் ஒரு நாய வேணாமண்ணா. சினிமா மட்டும் எனக்கு தெரியும் நினைக்காதீங்க. இதை விட எக்கச்சக்கமான விஷயமெல்லாம் எனக்கு தெரியும். சார் ஒரு செகண்ட், இவர் என்ன படிச்சிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரியாது. பிஏஎஸ்டி எம்ஏ தமிழ் பிலிட்டு முடிச்சாச்சு. அடுத்த டிகிரி 1 இயர் முடிச்சிட்டேன். என்னங்க? 9 இயர்ஸா கண்டினியூவா படிச்சுட்டு இருக்கேன். எதுக்கு படிக்கிறீங்க? படிக்கிற ஆசை சின்ன வயசுல படிக்க முடியல. நான் ஒரு ஃபைட் வாட்ச் கராத்தே பிளாக் பெல்ட் சிலம்பம் ஜிம்னாஸ்டிக் கற்றுட்டு ஃபைட் வாட்ச் மாஸ் எங்க ஸ்டண்ட் யூனியன்ல நான் மெம்பர் 25 வருஷம். கராட்டே சிலம்பம் கத்துறீங்களா? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கண்டினியூ மெம்பர் சார். இவ்வளவு படிப்பு படிச்சிருக்காரு. அதுக்கு காரணம் வந்து என் பையனை ஸ்கூல்ல சேர்க்கும் போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன படிச்சிருக்காங்க கேட்கும்போது பிளாங்கா விட்டதுனால அந்த ஒரு அவமானம் தான் என்னை படிக்க வச்சு. வேற லெவல் சொல்லணும். வேற லெவல் மைக்கு தட்ட வேற லெவல் தான் சொல்லணும். மூக்கு மேலே வேற வைப்பாங்க சொல்லுவாங்கள்ல, அது இந்த மாதிரி காணொலி தான். ஆனால் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. இன்னைக்கே போய் செத்து. அப்போ என் திருமண வாழ்க்கை டாய். ரக்ஷாபந்தனை ராக்கி கட்டுறாங்க. எவ்வளோ பெரிய ஆனாலும் சரி
தங்கச்சிகள் ஒரு அந்த கிஃப்ட் ஆனவனுக்கு பிடிச்சதா அவள சொத்தே எழுதி வச்சுட்டாங்களே. நீ எப்ப வெள்ளனே எந்திரிச்சு வேலை வெட்டிக்கு போறியோ அன்னைக்கு தான் நீ உருப்படுவ. இங்க பாரு தங்கச்சின்னு பாக்குறீங்களா கொமட்ல குத்தி விடுவேன். இப்படியே சொல்லி ஏமாத்தி தின்னுட்டு இருந்தா உருப்பிட்டா மாதிரி. ஏய் என்ன சம்பவம் பண்ண போறாங்கன்னு தெரியல. பாவீங்களா அப்ப எல்லாரும் எங்கடா வச்சுக்கிட்டு இருந்தீங்க? இனிமே யாரால என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஒரு வாட்டி பார்க்கணும். ஏடா ஒரு வாட்டி பார்க்கறதுல அத்தனை போறேன். ஏன்னா அங்கே குடும்பம் நடத்த போற கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு புரியல. நிறைய வார்த்தைகள் சொல்லுவாங்க. ஒரு வாட்டி தாங்க ஒரு வாட்டி பார்க்கலாங்க. இந்த மாதிரி படத்தை ஒரு வாட்டி தானே பார்க்க முடியும். ரெண்டாவது வாட்டி இந்த படத்தை நம்ம பார்த்துருக்கோம். அப்படியே பார்த்தாலும் ஒரு பல மாதங்கள் கழிச்சு தான் பார்ப்போம். அப்படி இல்லையா இப்போ வந்து இந்தியன் 2 உட்காந்து 10 வாட்டி பார்த்துருப்போம். ஏன் அந்த படம் நல்லா இருந்துச்சான்னு பல வாட்டி பார்க்கணும்னா படம் நல்லா இருக்குன்னு அவசியம் இல்லை. ட்ரோலுக்கு கண்டதும் கணிக்கணுமா கிடைச்சா போதுண்டா. வாழ்க்கையில முறையா கல்யாணம் அப்பதான். எனக்கு ஒன்றும் புரியல. அதுதான் வாழ்க்கையில முதல் கல்யாணம் அப்பதான். கல்யாணம் ஒரு வாட்டி தானே வாழ்க்கையில பண்ணுவாங்க. அதுக்கு இன்விடேஷன் வைக்கிறதுக்கு ஒரு வீட்டுக்கு போன இடத்துல நாய் கடிச்சிச்சு. நீங்க பாத்து போவோம் நம்ம வீட்டுக்குள்ள நாய்க்கு போயிடலாம். பின்னாடி வந்து கடிச்சதை பார்க்கல. குறைக்கிற நாய் கடிக்காது சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த நாய் குறைக்கவே இல்லை. என்ன பண்ணுடா கேமராமேன் கரெக்டாக இருக்க நாயை காமிச்சாரு பார்த்தீங்களா. அதான் வேறு லெவலு. அடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப்.